ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளோட அத்தியாயம் 5 தான் பார்க்க போகிறோம். இந்திரலோகத்தில் விக்ரமாதித்தன் எதற்கு சென்றான்? இந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்தான சூழல் என்ன? அந்த அரிய வகை சிம்மாசனம் விக்ரமாதித்தனுக்கு எவ்வாறு கிடைத்தது? இதையெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள் கண்களை மூடி கற்பனை குதிரையை ஓட விடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேவலோகத்தில் இந்திரனுக்கு ஓர் ஆபத்தான சூழல் உருவாகி கொண்டிருந்தது. அது என்னவென்றால், பூலோகத்தில் அப்போது விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருந்தார். கடுமையான அவரது தவத்தினால் இந்திரனுடைய இந்திர பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போல் தோன்றியது. பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? விஸ்வாமித்திரனுடைய தவத்தை உடனடியாக கலைத்தே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் இந்திரன். அதொன்றும் அவ்வளவு கஷ்டமில்லையே. தவத்தை கலைக்கத்தான் அட்டகாசமான உத்தி ஒன்று இருக்கிறதே. ஏற்கனவே மேனகைக்கு மயங்கியவர்தானே இந்த மாமுனிவர். இம்முறை ரம்பா, ஊர்வசி யாரையாவது அனுப்ப வேண்டியதுதான் என்று எண்ணினார். சரி, இருவரில் யாரை அனுப்புவது? இதில்தான் சிக்கல் எழுந்தது. ஆட்டத்தில் சிறந்தவள் எவளோ அந்த பேரழகியை தான் விஸ்வாமித்திரரை மயக்க அனுப்பலாம் என்று எல்லோரும் சொல்ல, பரதத்தில் நான் தான் சிறந்தவள் என்றாள் ரம்பா. இல்லை இல்லை, நான் தான் சிறந்தவள் என்றாள் ஊர்வசி. தேவர்கள், கந்தவர்கள், கிண்ணறர்கள் எல்லோரும் அமர்ந்து ரம்பா, ஊர்வசி இருவரையும் தனித்தனியே ஆடச் சொல்லி ஒரு சேர ஆட வைத்து பார்த்தும் கூட நடனத்தில் யார் சிறந்தவள் என்று யாராலும் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் நாரதர் அந்த ஆலோசனையை அளித்தார். இந்திரா, இங்கிருக்கும் யாராலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. பூலோகத்திலே உஜ்ஜயினி மகாலிப்பட்டினம் என்ற ராஜ்யத்தை ஆளும் விக்ரமாதித்தன் என்னும் மன்னவன் சகல சாஸ்திரங்களையும் கற்ற பெரிய விற்பனன். பரதக்கலையின் சகல சூட்சுமங்களும் அறிந்தவன். அவனை இங்கு அழைத்து வந்தால் ரம்பா, ஊர்வசி இருவரில் நடனக்கலையில் சிறந்தவள் யார் என்பதை அவன் வெகு சுலபமாக கண்டுபிடித்து சொல்லிவிடுவான் என்று அறிவுரை கூற, இந்திரன் சற்றும் தாமதிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு தனது தேரோட்டியான மாதலியை அழைத்தான். பூலோகம் அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வரும்படி கூறினான். பூலோகம் சென்ற மாதலி தேவலோகத்திற்கு விக்ரமாதித்தனை வரவழைத்தான். தேவ விமானத்திலே இந்திரலோகம் வந்து இறங்கிய விக்ரமாதித்தனை பூரண கும்ப மரியாதைகளுடன் வரவேற்ற இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சிக்கலை பற்றி அவனிடம் விளக்கமாக சொல்லி, ரம்பா, ஊர்வசி இருவருள் யார் பரதத்தில் சிறந்தவர் என்று எங்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விக்ரமாதித்தரே, தாங்கள்தான் இதை கண்டுபிடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கோரினான். அன்றே இந்திர சபையில் விக்ரமாதித்தன் முன்னிலையில் முதலில் ரம்பையும் அடுத்து ஊர்வசியுமாக தனித்தனியே நடனமாடினர். பின் இருவர் நடனத்தையும் பார்த்து ரசித்து பாராட்டிய விக்ரமாதித்தன் மறுதினம் இருவரையும் ஒன்றாக ஒரு சேர ஆட வைத்து பார்த்து தான் தீர்ப்பளித்து விட்டதாக கூறினான். அதற்கு முன் விக்ரமாதித்தன் ஒரு சிறு முன்னேற்பாட்டை செய்து கொண்டான். யாருக்கும் தெரியாமல் நந்தவனத்துக்குள் சென்ற விக்ரமாதித்தன் தேவலோகத்து மலர்களை பறித்து 2 பூச்செண்டுகள் ஒன்றை கட்டினான். பின் அந்த பூச்செண்டுகளுக்குள் சில வண்டுகளை பிடித்து பொதித்து வைத்தான். யாரும் அறியா வண்ணம் பூச்செண்டுக்குள் வண்டுகளை பதுக்கி வைத்து விட்டான். மறுநாள் காலை விடிந்தது. இந்திரலோகம் கூடியது. இந்திரலோகத்தில் 7 லோகத்து பிரஜைகளும் ஆர்வத்துடன் வந்து குவிந்து விட்டனர். நடன போட்டியில் யார் சிறந்தவள் என்பதை அறிந்து கொள்ளத்தான் நடன போட்டி தொடங்கும் நேரம் நெருங்கியது. ரம்பாவும் ஊர்வசியும் சபையின் மையத்துக்கு வந்து நடனமாட தயாரானார்கள். அப்போது அவர்களிடம் வந்த விக்ரமாதித்தன் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு பூச்செண்டு அளித்து வாழ்த்தி அந்த பூச்செண்டுடனே அவர்களை நடனாடும்படி கேட்டுக்கொண்டான். நடனம் தொடங்கியது. இருவரும் தங்கள் முழு திறமையையும் காட்டி சுழன்று சுழன்று ஆடினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நடனம் வேகமெடுத்து உச்சகட்டத்திற்கு சென்றது. ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்கின்ற நோக்கில் இருவரும் பம்பரமாக சுழன்று சுழன்று ஆடினார்கள். ஊர்வசியை வென்றுவிட வேண்டும் என்ற ஆக்ரோஷத்தில் ரம்பா தன் கையில் இருந்த பூச்செண்டை சற்று இறுக பிடித்துவிட பூச்செண்டில் இருந்த வண்டுகள் அவளது கையை பதம் பார்த்து விட்டன. ஆம், வண்டுகள் அவளது கையை கொட்டியதால் சுர்ரீர் என்று வழியில் ரம்பாவின் ஆட்டத்தில் சற்றே ஜதி விலகி போனது. ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் சுதாரித்து கொண்டு ரம்பா தனது ஆட்டத்தை தொடர்ந்தாள். ஆனால் ஊர்வசியோ நடனத்தில் மிகுந்த லாவகமாக பூச்செண்டை மிருதுவாக பிடித்தபடியே ஆடியதால் கடைசி வரை வண்டுகள் கொட்டாமல் ஆடி முடித்தாள். பரதநாட்டிய போட்டி இனிதே முடிந்தது. தனது இருக்கையில் இருந்து எழுந்த விக்ரமாதித்தன் நடனத்தில் உண்மையில் சிறந்தவள் ஊர்வசியே என தீர்ப்பளித்து விட்டான்.
இதை கண்ட சபையோர், எப்படி எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நீங்கள் எந்த விதத்தில் இந்த தீர்ப்பை சொல்கிறீர்கள்? சபையோர் அனைவரும் ஒருமித்த குரலில் மிகுந்த ஆச்சரியத்துடன் விக்ரமாதித்தனிடம் கேட்டனர். ஏனெனில் இருவரது ஆட்டத்திலும் அவர்களால் எந்த குறையும் காண முடியவில்லை. விக்ரமாதித்தன் சபையோரிடம் காரணத்தை விவரிக்க தொடங்கினான். முதலில் தனது பூச்செண்டுகள் குறித்த ஏற்பாட்டை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டு இந்திரனிடம் திரும்பி, தேவர் கோமானே, நடனத்தில் நளினம் முக்கியம், முகபாவமும் முக்கியம். உணர்ச்சி வசப்படுதல் கூடவே கூடாது. இது அனைத்திலும் ரம்பா தவறிவிட்டாள். ஊர்வசியை வெல்ல வேண்டும் என்கிற உணர்ச்சி வேகத்தில் நளினமாக பற்றி கொள்ள வேண்டிய பூச்செண்டை அவள் அழுத்தமாக பிடிக்க, அதனால் அவளை வண்டுகள் கொட்டியது. அதன் காரணமாக அவளது நடனத்தில் ஜதி தவறி போனது. வண்டுகள் துளைத்த வலியின் வேதனையால் நொடிநேரம் அவளது முகபாவமும் மாறிப்போனது. அதனால் ஊர்வசியே ஜெயிற்றாள். ரம்பா தன் நாட்டிய போட்டியில் தோற்றாள் என்று தனது தீர்ப்பை அறிவித்தான். ஆஹா, அற்புதம், மிக அற்புதம்! எல்லோரும் வியப்புடன் விக்ரமாதித்தனை புகழ்ந்தார்கள். இத்தனை காலம் யாராலும் தீர்மானிக்க முடியாமல் இருந்த இந்த விடுகதைக்கு விடையளித்தீரே விக்ரமாதித்தன்! தெளிவாகிவிட்டான். இந்திரன் மிகவும் மகிழ்ந்து போனான். விக்ரமாதித்தனுக்கு அளவில்லா பரிசுகளை அள்ளி கொடுத்த தேவேந்திரன் அதனுடன் விலை மதிப்புள்ளாத நவரத்தின சிம்மாசனம் ஒன்றையும் பரிசளித்தான். அந்த அதிசய சிம்மாசனம் 32 படிகள் கொண்டதாக, படிக்கொரு பதுமைகள் அமைந்ததாக, பொன்னால் செய்யப்பட்டு வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டு நவரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தகதகத்து கிடந்தது. விக்ரமாதித்தா, இந்த சிம்மாசனம் சிவபெருமான் எனக்கு தந்தது. அன்பின் மிகுதியால் இதை நான் உனக்கு தருகிறேன். 1000 ஆண்டுகள் நீ இந்த அதிசய சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரிவாயாக என்று வாழ்த்தி வரமளித்தான் விக்ரமாதித்தனுக்கு. விக்ரமாதித்தன் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு சகல பரிசு பொருட்களுடனும் சிம்மாசனத்துடனும் தேவ விமானத்தில் தனது உஜ்ஜயினி மகாலிப்பட்டினம் திரும்பினான். விக்ரமாதித்தனோட இந்த அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட 4 அத்தியாயமும் பார்க்காதவங்க மேலே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க.